ஸ்ரீ வராகி தாயை போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்றோது இந்த இரவு பொழுதுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவோட வாக்கை கேட்டுட்டினா நாளை விடியல்ல நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதை பற்றின நல்ல செய்திகளையும் நீ கண் விழிக்கும் போதே காதார கேட்டு மகிழுவாய் என் செல்லமே. எப்போவுமே நான் தான் பெருசுன்னு நினைக்காம நான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அந்த இறைவனின் செயல்னு யார் ஒருத்தன் மனசார இறைபக்தியோட நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையை வாழ்கிறானோ அவன் வாழ்க்கை நிச்சயம் உயர்ந்ததாகவே இருக்கும். ஆண்டவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்கிற தெளிவு எந்த மனிதனுக்கு இருக்கோ அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வான். அப்படிதான் என்னை மனசார நம்புகிற, நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நினப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் அதிகாரத்தால் ஆணவத்தால் அடுத்தவனை பணிய வைக்கணும் அடக்கணும்னு நினைக்காத. எல்லா மனிதர்களையும் அன்பாலும் பாசத்தாலும் அரவணைச்சு போக கற்றுக்கோ. இந்த உலகம் 3 விஷயத்துக்கு தான் மயங்கும். அதாவது அன்பு, பாசம், ஆறுதல், அரவணைப்பு, கருணையான சொற்கள் தான் அது. உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னினா அதை வரம் தரும் வராகியானவள் உனக்கு வரமாக கொடுத்து உன் வாழ்க்கையவே மாற்றி காட்டிடுவேன் செல்லமே. நீ எனக்கு உரிமையான பிள்ளை. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உன்னை வலியோடும் வேதனையோடும் வாழ விடுவேனா? நிச்சயமாக இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். அதை ஒரு சிலர் கடந்து போவாங்க, ஒரு சிலர் மறந்து போகிறாங்க, அவ்வளவுதானே தவிர எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. நீ இந்த உலகத்தில் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு பொறுப்பாளியாக இந்த வராகி அம்மாவை நியமிச்சிட்டினா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் காணாமல் போக செய்யும் வேலைகளை நான் பார்த்துக்குவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இந்த வராகி தாயை தவிர வேறு யாருக்குமே நீ அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா உன்னை ஆட்டுவிப்பவள், உனக்கான வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்பவள் நான் தானே. உப்பு சர்க்கரையும் பார்க்கறதுக்கு வெள்ளை நிறமாக இருந்தாலும் ஒவ்வொன்றின் சுவையும் ஒன்னொன்றுக்கு எதிர்மாறானது தானே. அப்படிதான் வாழ்க்கையில் எல்லாமே ஒன்னொன்று எதிராகத்தான் இருக்கும். நீ எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்காம உன்னை சுற்றி இருக்கிறவங்கள முழுசாக நம்பிட வேணாம். நீ கவனமாக இந்த உலகில் வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு. ஏன்னா இது கலியுகம் அல்லவா. உனக்கு முக்கியத்துவம் இல்லாத மனிதர்களிடத்தில் ஒருபோதும் நீ முகம் காட்ட வேணாம். ஏன்னா நீ எப்போ உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கல நினைக்கிறியோ அந்த இடத்துல மறுபடியும் தேடி போகும்போது இன்னும் உன்னை அவங்க அலட்சியமாக தான் நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் யார் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, யார் உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நடத்துகிறாங்களோ அவர்களை மட்டும் தேடி நாடிப்போன்னு சொல்கிறேன். இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவங்களுக்கு வேணும்னா வேடிக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மாவுக்கு உன்னுடைய வலியும் வேதனையும் எல்லாமே தெரியும். நீ கவலையை விடு என் செல்லமே. விதியே உன்னை வந்து கஷ்டப்படுத்தினாலும் என் பிள்ளைக்கான உனக்காக அந்த விதியை தாண்டி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். என் பிள்ளையான உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தை யாருக்குமே நான் அனுமதியாக கொடுக்கல. எப்போதுமே என் குழந்தையானனே சந்தோஷமாக நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக தானே எல்லா விஷயங்களையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் காரணகர்த்தா நான் தான். நல்லதே நடந்தது, இப்போதும் நல்லது தான் நடக்குது, இனிமேலும் நல்லதே நடக்கும். ஆனால் அது உனக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாமே தவிர உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியத்துக்காக நான் தான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் உருவத்தையோ உன்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தையோ நான் பார்க்க மாட்டேன். உன் மனசையும் உன்னுடைய செயல்களையும் மட்டும்தான் நான் பார்ப்பேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உனக்கு முழுசாக 86,400 வினாடிகளை உன் கைகளில் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு வினாடியையாவது நீ எனக்கு நன்றி சொல்ல பயன்படுத்தியிருக்கியான்னு யோசிச்சு பாரு. எவ்வளவோ விஷயங்களை உனக்காக நான் நல்லது செஞ்சாலும் நீ எப்போது என்னை முழுசாக புரிஞ்சுக்க போகிற என் செல்லமே. நான் சொல்கிறத முழுசாக கேட்டு அதை சரியாக உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றும் போது நிச்சயம் உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாகத்தான் இருக்கும்.
யாராவது உன்னை கோபப்படுத்தினாலும் வேணும்னே உன்னை அவமரியாதை செஞ்சாலும் அமைதியாக மௌனமாக இருந்துரு. உன்னை விலக்கி வைக்கணும் ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க கண்ணு முன்னால் விலகியே நின்றுக்கோ. யாராவது உன்னை பெருமைப்படுத்தும் போதோ பாராட்டி பேசும்போதோ துள்ளி குதிக்காம அமைதியாக முகத்தை வச்சுக்கோ. யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நீ மனசுடைஞ்சு கண்கலங்க கூடாது என் செல்லமே. அதுவும் உன்னை அவமானப்படுத்துகிற நேரத்தில் தப்பி தவறி கூட உன் கண்களில் கண்ணீர் வந்துடக்கூடாது. ஏன்னா அதை பார்த்து உன் எதிரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவான். அதனால் நீ முக்கியமாக யார் முன்னாலும் அழக்கூடாது, கண்கலங்கக்கூடாது, மனசடைஞ்சு போகக்கூடாதுன்ற உறுதியோட வைராகியத்தோடு இருக்கணும். தோல்வி வரதான் செய்யும். ஆனால் தோல்வி அடையும் போது துணிஞ்சு தைரியமாக எழுந்து நில்லு. வெற்றி பெறும்போது பணிவாக அடக்கமாக நின்றுக்கோ. யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் கூட அதை கண்டும் காணாதது போல கேட்டும் கேளாதது போல கடந்து போக தயாராக என் செல்லவே. இப்படி மட்டும் நீ இருந்துட்டினா உன் வாழ்க்கையில் உன்னை யாராலும் சரிக்கவோ சாய்க்கவோ முடியாது. எல்லாமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள, உன் மனசுங்கிறது உன் கைகளுக்குள்ளே இருக்கட்டும். எதையுமே எதிர்பார்த்து வராகியம்மா எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதுக்காக என்னை தேடி வரவேனா. உன்னோட எதிர்பார்ப்பே நானாக இருக்கட்டும். உண்மையான பக்தியை மட்டும் நீ எனக்கு செலுத்தினா அந்த பக்தியின் மூலமாகவே உன் விருப்பங்கள் என்ன, உன் மனசில் நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறன்னு எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்குவேன். உண்மையான பக்திக்கு எப்போதுமே பலன் இருக்கு. நீ என்கிட்ட கேட்டாலும் கேட்காட்டியும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நல்லபடியாக செஞ்சு தந்துடுவேன் என் செல்லமே. உன்னை நிற்காமல் ஓட வைக்கணுங்கிறதுக்காக தானே நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ அந்த கடிகாரத்தை துரத்தி பிடிக்கணும்னு நினச்சினா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி தரக்கூடியதாக மாறிடும். நேரம் கடிகாரம் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ எதற்காகவும் யாருக்காகவும் நிற்காம ஓடிக்கிட்டே இரு. உனக்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இரு. நிச்சயமா ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி நிறைஞ்சதாக சந்தோஷம் நிறைஞ்சதாக மாறும் என்று சொல்லமே. எப்போ பார்த்தாலும் உணர்வுகளுக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காம உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உன்னுடைய மூளைக்கும் உன்னுடைய மனசுக்கும் கொஞ்சம் உன்னை முக்கியத்துவம் கொடுக்க பழகு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் உனக்குன்னு ஒரு இடம் இல்லாமலே போயிடும். படைக்கும் போதே எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நான் உன்னை படைச்சிருக்கேன். எந்த இடத்துல யாரை எப்படி வைக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை விட்டா எனக்கு வேறு யாருமே இல்லையம்மா. என் வராகி தாயே என்னை காப்பாத்துன்னு தானே நீ என்னை நோக்கி வந்து சரணடைந்தாய். ஒரு தீபத்தை வச்சு 1000 அகல் விளக்கை ஏற்றினாலும் சரி அதனுடைய ஒளி கொஞ்சம் கூட குறைஞ்சு போகாது. அதே போல உன்னுடைய அன்பையும் பக்தியையும் நீ எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறியோ அது இன்னும் உன் வாழ்க்கையில் அதிகமாக பல மடங்காகத்தான் ஆகும். உன் வாழ்க்கையில் இப்போது பிரகாசிக்க போகிற ஒளியை யாராலும் மங்கச் செய்ய முடியாது. இருளால் இருளை விரட்ட முடியாது தானே. இருளை விரட்டுவதற்கு ஒளி அவசியம்தானே. அதே போல் ஒருத்தர் பிடிக்காம உன் மேலே வெறுப்பை காட்டினாங்கன்னா நீயும் பதிலுக்கு வெறுப்பை காட்டி அவர்களை விரட்டி அடிக்க நினைக்காதே. உன் அன்பால் உன்னுடைய பாசத்தால் அவர்களை திருத்த முயற்சி செய். அன்பும் பாசமும் தான் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றப் போகுதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இன்னொருத்தரை பற்றி இல்லாததையும் பொய்யாக பேசி அவங்க வாழ்க்கையை சீர்குலைக்க செய்யணும்னு நினைக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் என்னுடைய கோபத்திற்கு ஆளாகுவார்கள். அப்படி உன்னை பற்றி உனக்கு பின்னால் பேசுகிற மனிதர்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத என் செல்லமே. உனக்காக நான் இருக்கேன். உன் முன்னால் பேசுகிறவங்கள மட்டும்தானே உனக்கு தெரியும். உன் பின்னால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் இல்லாததையும் பொல்லாததையும் ஒன்றுக்கு 10ஆக பரப்புபவர்களையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இனிமே உனக்கு நல்லதே நடக்கும். நீண்ட நாட்களாக உன்னை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இனிமே உன் நெஞ்சத்தில் இருக்கும் வஞ்சகம் எல்லாம் உன் நெஞ்சத்தில் யாரெல்லாம் வஞ்சக செயலால் கஷ்டங்களை கொடுத்தாங்களோ அது எல்லாமே காணாமல் போக செய்யும்படி நான் அருள் செய்ய வந்துட்டேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாரு. நீயாவது காத்தாடிக்கு கீழே ஒரு அறைக்குள்ள
நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக படுத்து தூங்க முடியுது. சந்தோஷமும் நிம்மதி இருக்குதோ இல்லையோ, உனக்குன்னு வசிக்க ஒரு இடம் இருக்குது, காற்று வருது, ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் வீடு கூட இல்லாமல், தங்குறதுக்கு ஒரு ஓரமாக கூட தனியாக எந்த அறையும் இல்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் தூங்குறத நீ பார்த்துருக்க தானே? அவர்களோடு பார்க்கும்போது உன் வாழ்க்கை எவ்வளவு பெருசு, எவ்வளவு நீ கொடுத்து வச்ச ஆள்னு யோசிச்சு பாரு. பெரிய மாளிகை உனக்கு இல்லைனாலும், காசு பணம் நகைன்னு கோடி கோடியாக நான் உனக்கு கொடுக்கலைனாலும், எதிர்மறையாக எதுவும் நடக்காம உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க ஒரு வீடும்னு உனக்கு நான் கொடுத்து தான் வச்சுருக்கேன். இது கூட இல்லாதவள் எத்தனையோ பேர் இருக்கும்போது நீ கொடுத்து வச்ச ஆளுதாங்கிறத தினமும் நினச்சிக்கிட்டு உன்னை படைச்ச இந்த தாய்க்கு நன்றி சொல்ல தயாராக என் செல்லமே. இனி நீ என்கிட்ட என்னெல்லாம் வேண்டுனியோ அது எல்லாத்தையுமே தொடர்ந்து உனக்கு கொடுக்க போகிறேன். நீ வார்த்தைகளால் நன்றி மட்டும் எனக்கு சொன்னால் போதும். உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் அற்புதம் செஞ்சிட்டேன் என் செல்லமே. எது வேணும்னு ஓடி ஓடி என்னை தேடி வந்தியோ அதை வேண்டவே வேணாம்னு ஒதுங்கி வாழக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆனால் வாழ்க்கை உனக்கு எதை தடுத்தாலும் எதை கொடுத்தாலும் உனக்கான நல்லதை தான் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். நீ எதை பற்றியும் கவலைப்படவே வேணாம். ஐயோ, இந்த வாழ்க்கை எனக்கு பயமாக இருக்கே, ஏழ்மையும் வறுமையும் என்னை கொல்லுதே, என்னடா வாழ்க்கை இதுன்னு நீ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனை அடைய வேண்டாம். எல்லாத்தையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இப்போது உள்ள இன்றைய தலைமுறையினரை பார்க்கும்போது எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கே அது ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. படிக்காமல் நல்ல மதிப்பெண் வாங்கிடணும், வாழ்க்கையில் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. யாருக்குமே மரியாதை தரக்கூடாது, எல்லாமே தனக்கு தான் தெரியும், நம்ம என்ன சொன்னாலும் யாரும் எதிராக பதில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் நினச்சதெல்லாம் உடனே கையில் கிடச்சிடணும், காசுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம், காசு தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க, பொழுதுபோக்கு தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட இன்றைய தலைமுறையினரை பார்க்கும்போது என் மனசுக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்லுவதே, இந்த உலகம் கேளிக்கையால் செய்யப்பட்டது கிடையாது. நீ பொழுதுபோக்குக்காக நான் உன்னை படைக்கலை. இந்த உலகத்தில் நீ ஓடி ஓடி உழைச்சா, முயற்சி செஞ்சா, நல்லா படித்தா நல்ல நிலைமைக்கு வர முடியும்னு மறுபடியும் நான் சொல்கிறேன். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லார்கிட்டையும் பணிவோடு நடந்துக்கணும், ஆணவத்தோடு அலையாமல் அடுத்தவங்க பேசுகிறத கேட்கணும்னு எப்போதுமே நான் நல்லதை சொல்லுவதை நீ மறக்காமல் பின்பற்றப்பார்.